Hi friends, welcome to Tutors Funny Tamil. நம்மளோட லாஸ்ட் வீடியோ டியூட்டோரியல் எப்படி ஸ்ப்ரிங் பூட்டில் எப்படி ஒரு லேயர் ஆர்கிடெக்சர் எப்படி நம்ம செய்யறதுன்றதை பார்த்தோம். ரைட், அது தெரிஞ்சா உங்களுக்கு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் லேசுங்க. ரைட், இன்னைக்கு நம்ம வந்து பேசிக்காக நம்ம எப்படி ஒரு ஆப் ஒன்று செய்யறதுன்றதை பார்ப்போம். இதில் கூகுளில் போய் ஸ்ப்ரிங் இனிஷியலைசர்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா இதை ஃபர்ஸ்ட் லிங்க் இதை கிளிக் பண்ணுங்க. ரைட், இதில் தான் நம்ம வந்து ப்ராஜெக்டை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது. ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் மெபன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு லாங்குவேஜ் ஜாவாவை செலக்ட் பண்ணுங்கள். இது வந்து டிஃபால்ட்டாக பாருங்கள், இது செலக்ட் ஆகிருக்கு இந்த பேக்கேஜ். ரைட், ஓகே, இதில் வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு. நான் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆனதை எடுத்துக்கிறேன். ரைட், இதிலே செலக்ட் ஆனதை எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து நீங்கள் குரூப்பில் வந்து நீங்கள் காம் எக்ஸாம்பிள்னு உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்துருக்குது. கீழே ஆர்டிஃபெக்டில் வந்து நீங்கள் என்ன வந்து பேக்கேஜ் க்ரியேட் பண்ண போகிறீங்க அந்த பேக்கேஜோட பேர் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்னு வச்சுக்கிறேன். ஜாவா வெர்ஷன் 17ன்னு கொடுத்துருக்கு, டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு, அதை எடுத்துக்கிறேங்க. இப்போ டிபெண்டன்சிஸில் போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஒரு டிபெண்டன்சி எடுக்கிறேன் வெப்னு. அடுத்த டிபெண்டன்சிஸ் நான் எடுக்கிறேன் ஜேபிஏ, இது வந்து எஸ்கியூஎலோட கனெக்ட் பண்ணுறது. அடுத்தது வந்து MySQL. ரைட், டிபெண்டன்சிஸ் தான் நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இதெல்லாம் ஒன்று யூஸ் பண்ண மாட்டோம் இந்த டியூட்டோரியலில். ஜஸ்ட் நம்ம இந்த டிபெண்டன்சி தான் முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணணும். அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜெனரேட் கொடுக்குறோம். ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆல் த செட்டிங்ஸ் எல்லாம் சரியான 2 தடவை டபுள் செக் பண்ணிக்கிறீங்க. நான் செஞ்சது ஓகே, சரியாக மேபன் ஜாவா லாங்குவேஜ் இந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணுறது எல்லாம் சரியான செக் பண்ணிட்டு ஜென்ரேட் பண்ணாக்க டவுன்லோட் ஆகி இந்த மாதிரி வந்துடும். ஃபர்ஸ்ட் ஆப் பண்ணுற ஷிப் ஃபைல் ஒன்று இதை காப்பி பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஜி டிரைவில் அப்படி போட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நான் ஓகே பண்ணுறேன். ரைட், இந்த செட்டிங்ஸ் தான் நீங்கள் செய்யறதுக்கு. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாதான் நம்ம நார்மல் ஃபோல்டர் ஒன்று வந்துடும் இந்த மாதிரி ஜி டிரைவில். இப்போ இதை வந்து நம்மளோட இன்டெல்ஜே ஐடியாவில் ஓப்பன் பண்ணுவோம். அதில் ஃபைல் ஓப்பன். இப்போ நம்ம ஜாவா எழுதுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இன்டெல்ஜே ஐடியா, நம்ம ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் எழுதுறதுக்கு. இதில் போய்ட்டு நம்ம எந்த டிரைவில் போட்டிருந்தோம், ஜி டிரைவில் தான் போட்டிருந்தோம். பாருங்க ஜி டிரைவ். இதில் போய்ட்டு பாருங்கள் நம்ம என்ன போட்டிருந்தோம், அது ஃபர்ஸ்ட் ஆப். என்ன ஃபோல்டர்? ஃபர்ஸ்ட் ஆப். இதை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணாங்க. இதுக்குள்ளே போங்க, பாருங்க இந்த ஃபோல்டர், இதை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ரைட், ஃபர்ஸ்ட் ஆப்புக்குள்ள இன்னொரு ஃபர்ஸ்ட் ஆப் கிரியேட் பண்ணியிருப்போம், அதை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த ஸ்டெப்பை தான் நீங்கள் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா டிபெண்டன்சிஸ் இன்ஸ்டால் ஆகுது. இது இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆவரை நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ரைட், இது ஒன்றுமே செய்ய போவாங்க. இது இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆவரை நீங்கள் இருங்க. இந்த ஆல் த டிபெண்டன்சிஸ் வந்து கன்ஃபிகர் ஆக வரையும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்க. இது கன்ஃபிகர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஸ்டெப் நீங்கள் செய்ய போகிறீங்க. ஓகே, ரைட். இப்போ கான்ஃபிகர் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இப்போ ஃபோல்டருக்குள்ளே பாருங்க, உங்களுக்கு ஃபோல்டர் ஆர்கிடெக்சரில் பாருங்க எஸ்ஆர்சி ஃபர்ஸ்ட் ஆப் தான். ஃபர்ஸ்ட் ஆப் ஃபோல்டருக்குள்ளே பாருங்க pom.xmlனு இருக்கு. இதில் தான் உங்களுக்கான நீங்கள் டிபெண்டன்சி இன்ஸ்டால் பண்ண டிபெண்டன்சிஸ் தான் இதில் தான் இருக்குது. இந்த பாருங்க, இந்த 3 டிபெண்டன்சி தான் இன்ஸ்டால் பண்ணி MySQL வெப் அண்ட் MySQL கனெக்டர். இதை நீங்கள் அழகாக போய் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ரைட், இந்த 3 டிபெண்டன்சிஸ் நமக்கு முக்கியம். நமக்கு நம்மளோட ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ப்ராஜெக்டை நம்ம செஞ்சுட்டு போகிறதுக்கு. ரைட், ஓகே, வெப் MySQL கனெக்டர் அண்ட் JPA, இதை ஞாபகத்தில் வச்சுக்கிறேன். ரைட், இது நம்மளோட வெப்சைட். இதில் வந்து பாருங்கள், இதில் நான் கொடுத்துருக்கேன் இந்த ஸ்டெப்ஸை. இதை நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இந்த லிங்கை கொடுக்குறேன், இதில் போய்ட்டு பார்த்துக்கிறேங்க இதை எப்படி இந்த டிபெண்டன்சிஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். ரைட், இப்போ அடுத்ததில் முக்கியமான விஷயம் அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆள் இருக்கார். இந்த கோடை நீங்கள் காப்பி பண்ணி கொண்டு போயிட்டு நான் வந்து அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டின்றத வந்து அந்த ப்ராஜெக்டில் உள்ள கான்ஃபிகரேஷன் ஃபைல். ரைட், அந்த ஃபைலுக்குள்ளே இந்த கோடை கொண்டு போய் பேஸ்ட் பண்ணுங்க. இதை வந்து நம்ம எழுதுறதெல்லாம் இல்லைங்க, இது சும்மா காப்பி பண்ணி போடுறது தான். இது எதுக்குன்னா நம்ம டேட்டா பேஸை கன்ஃபிகர் பண்ணுற ஒரு கோட். ரைட், நம்ம டேட்டா பேஸை வந்து கன்ஃபிகர் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ரிங்கில் சில கன்ஃபிகரேஷன் செய்யறதுக்கு இது வந்து எஸ்ஆர்சியில் எக்ஸ்பேண்ட் பண்ண ஜாவா பேக்கேஜ் எல்லாம் காட்டியிருக்காங்க பாருங்க. அப்படி ஜாவா பேக்கேஜ் எல்லாம் காட்டியிருக்கு. இதுக்குள்ள ரெசோர்ஸஸில் போயிட்டு இதில் பாருங்கள் அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் தான். இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து நீங்கள் அந்த ஃபைலை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்க. ரைட், இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ண பாருங்கள் உங்களோட அப்ளிகேஷன் நேம் வந்து மை ஆப்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா போட்டோன்னு நமக்கு இந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு கொடுக்க சொல்லுவாங்க. இதில் நீங்கள் என்ன வேணுங்கிற போட்டோ கொடுக்கலாம். நான் இப்போ 8088ன்னு கொடுக்குறேன். நீங்கள் வேணுங்கிற போட்ட டைமுங்க நான் கொடுக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறேன்னா கிரியேட்டுன்ற மெத்தட் தான் கொடுக்கணும்.
இது இப்போ நீங்கள் MySQL server இது கனெக்டர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க, அதுக்கான டிரைவர் இது. இதுதான் டேட்டா பேஸை பார்த்து. இங்கே வந்து நீங்கள் டேட்டா பேஸ் என்ன டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண போகிறீங்க, அந்த டேட்டா பேஸை எனக்கு கொடுங்க, SDFன்னு கொடுக்குறேன். ஓகே, அதான் நம்ம வந்து டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட MySQL பேட்ச் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, அதுக்குள்ளே வந்து நம்ம SDF இல்லை டேட்டா பேஸ் வந்து கிரியேட் ஆகுது. என்ன டேட்டா பேஸ்? SDF. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக கோடில் தாங்க டேட்டா பேஸ்லாம் கிரியேட் ஆகும். இது MySQL பேட்ச் இன்ஸ்டால் பண்ணுறேன்னா நான் யூசர் நேம் ரூட்னு கொடுத்தேன், பாஸ்வேர்ட் root 123 கொடுத்தேன். இந்த MySQL பேட்ச் ரைட். இது இன்ஸ்டால் பண்ண நண்பர்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. ஓகே ரைட், இதுதான் MySQL பேட்ச். இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இன்ஸ்டால் பண்ணுறேன்னு கேட்கும். என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் பூட்டில் அப்ளிகேஷனில் வந்து அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து கொடுக்குறீங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே ரைட், இந்த மாதிரி கொடுக்குறீங்க. இப்போ root 123ன்னு வச்சுருக்கேன். ஓகே, root 123ன்னு வச்சுருக்கேன். யூசர் நேம் ரூட்னு கொடுத்துருக்கேன், பாஸ்வேர்ட் root 123ன்னு வச்சுருக்கேன். இவ்வளோ தான் நான் செஞ்சுருக்கேன் பேசிக் கான்ஃபிகரேஷன். இது வந்து நம்ம JPA கான்ஃபிகரேஷன், அதாவது நம்மளோட SQL கோட்ஸ். JPAல தான் நம்மளுக்கு வந்து இன்சர்ட், அப்டேட், delete அந்த மாதிரி கோடை மேனேஜ் பண்ணுறது. ரைட், இது ரொம்ப முக்கியமான விஷயம். இவ்வளோ தான். டேட்டா பேஸ் நேம் SDFன்னு கொடுத்துருக்கேன். இது MySQL டிரைவர். ஓகே, நம்மளோட MySQL டிரைவர் CJDBC. இது வந்து நம்மளோட MySQL டிரைவர் நியூ வெர்ஷன். இப்படி தான் நம்ம இருக்கு எழுதுறது. இப்போ இதெல்லாம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த MySQL கனெக்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த JP இந்த MySQL கனெக்ட், இந்த MySQL கனெக்டர் தான் நான் இந்த டிரைவர் தான் நான் கால் பண்ணியிருக்கேன். இதுக்கான டேட்டா பேஸ் வந்து தான் லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் இந்த போர்ட்டில் தான் ரன் ஆகுது. நம்ம டேட்டா பேஸோட பேர் வந்து SDF. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. இந்த லைனை சரியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லேஸாக இருக்கும். இந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் கன்ஃபிகர் பண்ணிட்டு போகிறது. ரைட், இப்போ நான் அடுத்தது என்ன செய்ய போகிறேன்னா இது முடிச்சுட்டு அப்புறம் டேட்டா பேஸ் கன்ஃபிகரேஷன்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ண போகிறோம். ஜாவாவில் பாருங்கள் பேக்கேஜ் ஒன்று இருக்குது பாருங்கள், com example app. இது நியூ கொடுத்துட்டு இல்லை பேக்கேஜ் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். புது பேக்கேஜ் ஒன்று டெஸ்ட் கண்ட்ரோல்னு ஒரு பேக்கேஜ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இது வந்து ஒரு கிளாஸ். ரைட், இது வந்து இப்போ பேக்கேஜுக்குள்ளே ஒரு பேக்கேஜ் ஒன்று முதல்ல கிரியேட் பண்ணுவோம். இந்த பேக்கேஜுக்குள்ளே ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலர் மாடல் வியூ கண்ட்ரோல் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் தான் பார்ப்போம். நான் முதல்ல கண்ட்ரோலர் மட்டும் படிப்போம். ரைட், இதில் வந்து டெஸ்ட் கண்ட்ரோலர்னு பார்ப்போம். இப்போ டெஸ்ட் இங்கே வந்து கண்ட்ரோலர். இது எழுதுகிற நேரம் இந்த மாதிரி தான் எழுதணும். ரைட், டெஸ்ட் கண்ட்ரோலர். ரைட், இப்போ இதில் நம்ம 3 அனோட்டேஷன் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் கண்ட்ரோலர்னு ஒன்று. நம்ம ரெஸ்ட்ஃபுல் ரிக்வெஸ்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து இதுதான் யூஸ் பண்ணணும், அதாவது API ரிக்வெஸ்ட். அடுத்தது க்ராஸ் ஓஜன். இது என்னதுக்கு யூஸ் பண்ணோன்னா நம்மளோட ஃப்ரண்ட் ஹேண்டும் பேக் ஹேண்டையும் நம்ம இணைக்கிறது. அடுத்தது நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரிக்வெஸ்ட் மேப்பிங். இது என்னதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா இந்த அனோட்டேஷன். இதில் தான் நம்ம API வந்து என்ன மாதிரி நம்ம API நம்ம செய்கிறோமோ நமக்கு வேணுங்கிற மாதிரி API நம்ம கால் பண்ணணும். API வெர்ஷன் டெஸ்ட்னு கொடுக்குறது வந்து இது இந்த ப்ராக்கெட் கொடுத்து நம்ம கொடுக்கணும். இது வழியாக தான் நமக்கு ரிக்வெஸ்ட் வரும் நமக்கு ஃப்ரண்ட் ஹேண்ட்ல இருந்து. ஓகே, இதால தான் ரிக்வெஸ்ட் வரும். ரைட், இப்போ நம்ம கண்ட்ரோலர் என்ன செஞ்சுருக்கோம்? டெஸ்ட் கண்ட்ரோல்னு செஞ்சுருக்கோம். டெக்ஸ்ட் கண்ட்ரோலுக்குள்ள வந்து நம்ம 2 மெத்தட் செய்ய போகிறோம். ஒன்று கெட் டெக்ஸ்ட்னு ஒரு மெத்தட். ரைட், இப்போ எப்படி எழுதுவோம் மெத்தட்ஸ் நம்ம ஜாவாவில் டிக்ளேர் பண்ணுறோம். பப்ளிக் வாய்ட் கெட் டெக்ஸ்ட். இதுக்குள்ள நம்ம என்ன டெக்ஸ்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அதை கொடுக்குறோம். ரிட்டர்ன் ஆகாது, இது வந்து இது வாய்ட்னால நம்ம கொடுக்க போகிறோம். ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம் ஸ்ட்ரிங்கில் மை டெக்ஸ்ட்னு. இதில் வந்து ஒரு வேல்யூ ஒன்று கொடுப்போம். சும்மா ஏதாவது கொடுப்போம். ஃபர்ஸ்ட் இது எக்ஸாம்பிள் தான். நம்மளே திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஆப்னு கொடுக்குறேன். இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டுறதுக்கு நம்ம எழுத போகிறோம் system.out.printlnல இந்த மை டெக்ஸ்ட் வந்து, அதாவது வந்து திஸ் இஸ் மை டெக்ஸ்ட்ன்ற ஆப். அதில் வந்து நம்ம அங்கிட்ட உள்ள கொடுத்துருக்கிறது வந்து வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். அதை வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறோம். இப்போ அதே மாதிரி நம்ம இன்னொரு மெத்தடும் கிரியேட் பண்ணிக்கிறோம். நமக்கு வந்து உதாரணத்துக்கு நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பப்ளிக் வாய்ட். இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே போடுறேன். 2 கொடுக்குறேன். இதுக்குள்ள வந்து நான் என்னத்தை பிரிண்ட் பண்ண போறேன்னா இந்த அப்படியே இந்த டெக்ஸ்ட் காப்பி பண்ணி கீழே கொடுத்துட்டு இதை வந்து செகண்ட் ஆப்னு கொடுக்குறேன். ரைட், இப்போ இங்கே நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ 2 மெத்தட் பாருங்க இந்த கண்ட்ரோலருக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து கெட் டெக்ஸ்ட் 2.
இப்போ நமக்கு இங்கே நான் வந்து மேப்பிங் கொடுக்கணும். இந்த ரிக்வெஸ்ட் எப்படி நம்ம மேப் பண்ணுறதுன்றது கொடுக்கணும். இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து ரிட்ரீவ் பண்ண போகிறோம். அப்போ கெட் மேப்பிங் பாத்துன்னு சொல்லி எழுதிட்டு இதில் வந்து நம்ம ஒரு கெட் இந்த மாதிரி தான் எழுதுவோம். கெட் டெக்ஸ்ட் இங்கே நான் வந்து 1 இந்த மாதிரி கொடுப்பேன். உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். நான் இந்த மாதிரி எழுதிக்கிறேன். இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி டைப் பண்ணால் எனக்கு வந்து கீழே வந்து திஸ் இஸ் மை அப்புன்றதை பிரிண்ட் பண்ணி காட்டணும். இந்த யூஆர்எல் வந்து உங்களுக்கு வந்துச்சுன்னா, ஒரு ஏபிஐ ரிக்வெஸ்ட்டும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன டெக்ஸ்ட்டை நீங்கள் டிஸ்பிளே பண்ணணுமோ அதை கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து கெட் டிஎக்ஸ்டி அதே மாதிரி ரெண்டாவது கெட் மேப்பிங் கொடுத்து ரெண்டாவது மெத்தட்டுக்கும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் சொல்கிறேன் நம்ம ஏபிஐஸ் ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு அக்சஸ் பண்ணால் அந்த ஏபிஐஸ் இந்த மெத்தட்டுக்குள்ளே நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை வந்து உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காட்டும். இப்போ நமக்கு திஸ் இஸ் மை ஆப்ன்றது ஃபர்ஸ்ட் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் அதை ஃபர்ஸ்ட் வந்து ரன் பண்ணுறேன். மேலோட ப்ளே பட்டனை கிளிக் பண்ணால் ரன் ஆகும். ரைட், ஓகே. இப்போ இந்த அனோடேஷன் பார்த்தீங்க, ரிக்வெஸ்ட் மேப்பிங் ஆப் வெர்ஷன் டெஸ்ட் இதை கொடுக்குற நேரம் நமக்கு வந்து ரைட். அடுத்து வந்து கோசோஜன் ரெஸ்ட் கண்ட்ரோல் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ரைட், இவ்வளோத்தையும் நீங்கள் வந்து நான் சொன்னது அவ்வளோத்தையும் பார்த்துக்கங்க. get text to get mapping request mapping, right? ஓகே, இதை கொஞ்சம் டபுள் செக் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு லேசர் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன். ரைட், இப்போ இதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ செய்கை முறை இது வந்து அவங்களோட ப்ராக்டிக்கல் காட்டுற நேரம் இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். நான் இப்போ இதோட இப்போ அது இப்போ இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். இப்போ ஏபிஐ வந்து நம்ம எப்படி வந்து நம்ம கால் பண்ணுறதுன்றதை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இதில் ஏதாவது எரர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம ரன் பண்ணுவோம். ரன் பண்ணுற நேரம் இங்கே ஏதோ ஒரு எரர் ஒன்று வருதுங்க. எரர் ஒன்றும் இல்லை. ரைட், இப்போ நம்ம போய்ட்டு பார்ப்போம். இப்போ வந்து கனெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். சரியாக எரர் வந்துச்சுன்னா எரர் காட்டும். நான் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்டில் செக் பண்ணுற டூல் என்ன, போஸ்ட்மேன் இன்ஸ்டால் பண்ணாத நண்பர்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டூலிங்கில் வந்து நம்ம இன்னொரு ரிக்வெஸ்ட் இந்த ப்ளஸ் சிம்பிளை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு கெட் மேப்பிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறேங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம யூஆர்எல் வந்து எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ரைட், இப்போ இந்த கெட் மேப்பிங் இப்போ நம்ம இந்த யூஆர்எல் கொடுக்குற நேரம் நமக்கு இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி வரணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி நம்ம வெப்சைட் நம்ம அக்சஸ் பண்ணுவோம், http://localhost என்ன போர்ட் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா கோலன் கொடுத்துட்டு 8088 இந்த போர்ட்டில் தான் நம்ம ஒர்க் பண்ணுது பாருங்க. இந்த போர்ட்டில் தான் வேணும். இந்த போர்ட் இந்த ஏபிஐ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த ஏபிஐ இங்கே ஸ்லாஷ் பண்ணி இந்த ஏபிஐ இங்கே ஓகே கொடுத்துட்டு அடுத்த என்ன பண்ண போகிறீங்க, இதுதான் உங்களுக்கான ரிக்வெஸ்ட். அதே தாங்க, அதே நீங்கள் காப்பி பண்ணி போடுறீங்க. எந்த மெத்தட்டை நீங்கள் டிஸ்பிளே பண்ணணுமோ அதே மெத்தட். இப்போ பாருங்கள் 1ன்னு வந்துருச்சு. உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணுறது வந்து கன்சோலில் தான் அங்கே பிரிண்ட் பண்ணும். இங்கே வந்து ஒரு எரர் ஒன்று வந்திருக்கு பாருங்கள். என்ன எரர், ஏதோ MySQL கனெக்டரில் ஒரு எரர்னு வந்திருக்கு. நம்ம MySQL கனெக்டரில் எரர்னா அதில் ஏதாவது கனெக்ஷனில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும். இந்த MySQL கனெக்டர் நம்ம ஜஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒன்றும் MySQL கனெக்டர் டேட்டாபேஸ் ஒன்றுமே செய்யலை, சும்மா ஜஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் டேட்டாபேஸை மட்டும் தான். இப்படி ஒரு எரர் வந்துச்சு. எப்படி சால்வ் பண்ணால் சிம்பிள். இதில் என்ன பிரச்சனைனா நம்ம டேட்டாபேஸ் கனெக்ஷனில் ஏதாவது பிரச்சனைனா கம்யூனிகேஷன் லிங்க் ஃபெயிலியர்னு வரும். இப்போ நம்ம போவோம், அதுக்கு நம்மளோட அப்ளிகேஷன் பப்ளிக் போயாச்சு. ரைட், இங்கே பாருங்கள் localhost 3306ன்னு கொடுத்துருக்கீங்கன்னு. இங்கே பாருங்கள் நம்ம 7ன்னு கொடுத்துருக்கோம். அதுதான் வேலை. இதை கொடுத்துட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். நம்ம எரர்ஸை வந்து ஃபைன் பண்ணி செய்கிற நேரங்க நமக்கு ஈஸியாக வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சுக்கலாம். இப்போ நிறையா பேர் வந்து எரரை வாசிக்கிறதே இல்லை, கமெண்ட் பண்ணிடுவாங்க. இங்கே பாருங்கள் இதில் எரர் வருதுன்னு சொல்லி முதல்ல வாசிக்கணும். அப்புறம் கூகுள் பண்ணுங்க அந்த எரருக்கான சொல்யூஷன். இந்த ரன் ஆகுது. இப்போ நம்ம சென்ட் பண்ணி பாருங்கள் ரிக்வெஸ்ட்டை 1ன்னு வந்துருச்சு. இப்போ போயிட்டு பாருங்கள் இந்த திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஆப்ன்றது பிரிண்ட் பண்ணி காட்டிடுச்சு. சிம்பிளாக பிரிண்ட் பண்ணி காட்டிடுச்சு. சரியா, இப்போ கெட்எக்ஸ் 2ன்றதை கொடுத்து பார்ப்போங்கண்ணே. சக்ஸஸாக கெட் ஆப் 2ன்றதையும் பிரிண்ட் பண்ணி காட்டிடுச்சு. ரைட், இப்போ இப்படி தாங்க நமக்கு ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணும். ஓகே, ரைட், இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். வெரி சிம்பிள். ரைட், பாருங்கள் ஆப் வெர்ஷன் 1 டெஸ்ட் கெட் டெக்ஸ்ட் 2 அதே தான் நீங்கள் எழுதுறாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதில் வந்து இந்த டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி காட்டுது. நீங்கள் இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் வர நேரம் நம்ம கெட் டெக்ஸ்ட் 1ல இதை பிரிண்ட் பண்ணி காட்டுது. ஓகே, இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.